நம்ம ஊர்ல வந்து ராஜ்குமார் ரவிக்குமார் மாதிரி அவங்க ஊர்ல வந்து கோபன் அப்படின்றது பின்னாடி வர பேர். ஆமா யா 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 அது மாதிரி எத்தனை கோபன்கள் உண்டு கேரளால? நானும் என் அப்பாவும். நீ உங்க அப்பா மட்டும் தான் கேரளால இருக்கிறீங்களா? கோபன் பேரெல்லாம் சொல்லு. அனந்த கோபன், கோபன், அருண் கோபன். டாப் கியரை போட்டு மேல தூக்குமா. எல்லாத்துலயும் ஈஸியா ரமேஷ் கோபன், ராமன் கோபன், உன்னி கோபன், ஆமா பென்னி கோபன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். உங்க அப்பா தானா அந்த கண்ணாடி கம்பெனி? எனக்கு தெரியாது. தெரியாது 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 தெரியாது. என்னடா தெரியாது? இரு அவனுக்கு யாரோ கால் பண்றாங்க வீட்ல. யாரோ கால் பண்றாங்க? யாரோ கால் பண்ணாங்க நான் எப்படி இந்த வாட்ச்ல வருது? சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதமா இருக்குப்பா. ஃப்ரெண்டா? இதுக்கு தான் நான் அத்தனை வாட்டி கேட்டேன். எங்க கூட்டிட்டு போறீங்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? மலையாள படம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஏது மலையாள படம் இல்ல. ஏது மலையாள படம்? கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஐயோ இப்ப ஒரு பொண்ணு கால் பண்ணிச்சு வாட்ச்ல அதை கட் பண்ணு. என்ன பங்கு? மாட்டிக்கிட்ட பங்கு. ஏய் அதான் ஃபுல்லா ஏவா இருக்கே வாட்ச்ல. ஏய் காட்டு. பையன் வந்து பார்த்தா ஒரு வாட்சிலே பல ஐட்டங்களை வைத்திருக்கிறது. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இன்கமிங் கால். இது எப்படி அட்டெண்ட் பண்றதோ? அட்டெண்ட் பண்ணு. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. யார் அது? அபிஜித். அபிஜித் யாரு? அபிஜித் நீ எதுக்கு அவன் போன் கால் பண்ற? Brother, it's not a joke, brother. It's not a joke. அவன் அப்படியே பாட வந்திருக்கும் போது அவ வாட்ச்ல வைப்ரேட் ஆகும். உனக்கு தெரியும் அவனோட இதே வாட்ச உள் பாக்கெட்ல வச்சு நீ பாடும்போது நான் வைப்ரேட் பண்ண வைப்பேன். ஆமாடா. தண்ணி ஊத்து. என்ன வாட்ச்? ఈ வாட்ச் என்ன வாட்ச்? ஸ்மார்ட் வாட்ச். அப்ப நாங்கள முட்டாளா? நீ மட்டும் ஸ்மார்ட் வாட்சா? என்ன இது வொர்க் அவுட்? நீல வொர்க் அவுட் பண்ற இதெல்லாம் இதுல இருக்காடா? ஏதாவது ஆப்ஷன் மட்டும்தான். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஸ்டெப்ஸ்ல நீ வந்து பார்த்தனா யார் கூட உட்கார்ந்து இது பண்ண வாட்ச். பண்ண வாட்ச், கொல்லாத்த வாட்ச். கொல்லாத்தா வாட்சா? இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. இது ஏதோ திருவிழால உங்க நைனா வாங்கி உன்ட ஒரு ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லி ஏமாத்திரு. இது என்னடா புது பொருளியா இருக்கு. ஐயோ புதுசு புதுசா கிளப்பி விடுறாங்களே. நீ எதுக்கு இவ்வளவுலாம் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு கழட்டி போடாத. வச்சுக்கோ மக்கள், எல்லாம் நமக்குதான், எல்லாம் நமக்குதான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஏய் என்னது இது? வாட்சோட வால்பேப்பர்ல என்ன ஒரு படுத்துட்டு இருக்கு? என்னது இது? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. இது பொண்ணுகள் மட்டும் அல்ல. இந்த சென்டர்ல ஒரு ஆண் பையன் இருக்குதா? சென்ட்ரல் அது நீடா? நான் இல்ல. நடு ரோட்ல உட்கார்ந்து போட்டோ எடுத்துருக்காங்க. ஆனந்த கோபுரம் அப்பா கோவன். இங்க பாருங்க உங்க பையன் பாருங்க நடு ரோட்ல. நடு ரோட் 21 மணி 9 நிமிஷத்துக்கு இவனுக்கு இந்த வாட்ச் எல்லாம் வாங்கி தராதீங்க. போட்டோ எடுத்து பொண்ணுங்க போட்டோ எடுத்து டிபியா வைக்கிறான். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன சொல்லுங்க சந்திரன் அவர்களே, டைம் டிராவல் சுற்றுல எவ்வளவு காலம் நோக்கி பின்னோக்கி போறீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். டைம் டிராவல் வந்து நான் வந்து ஒரு 10-12 வருஷம் பின்னாடி போய் 10-12 வருஷம் பின்னாடி போறீங்க. இது சூப்பர். அப்ப மலை பகுதியில இருந்து அந்த வீசின காத்து வந்து 12 வருஷம் முன்னாடி வீசின காத்து கூட ஒரு பாட்டு பாட போறப்ப அண்ணே அதானே இந்த சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ். பரவாயில்லடா. அந்த காத்து வந்து அநியாயம் பண்றானுங்க. அந்த காத்து வந்து என்ன வந்து ஒரு பாட்டு எழுத வச்சதுன்னா. ஆஹா ஓ அப்படியா விஷயம். ஒரு நிமிஷம். ஏய் ஆஹா 15 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு சைக்கிள் இருந்துச்சு. அப்ப அது ஒரு காத்து கம்மியா இருந்துச்சு. கதையில முன்னாடி போயிட்டீங்க. எவ்வளவு முன்னாடி? ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. ஒரு கடையில போய் நிறுத்தி பச்சக்கு 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 அந்த அண்ணன் அடிச்சிட்டு இருந்தார். அப்ப எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. நான் நீ அப்படி வரியா? எனக்கு உனக்காவது 15 வருஷம். எனக்கு சில சீசன்ஸ்க்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியிலேயே ஒரே காத்து காத்து. எனக்கு ஞாபகம் வர காத்து இது ஒன்றுதான். எனக்கு சம்பந்தப்பட்ட காத்து. அதை நான் மறக்கவே மாட்டேன். மச்சே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். இதெல்லாம் ஒரு பெருமையா? people call me, you know. நீங்க எப்படி வேணா கூப்பிடலாம். எப்படி கூப்பிடுறீங்க? சாச்சான்னு கூப்பிடுறேன். அட பாவியலா,
இப்படி தாண்டா அசிங்கப்படுறது நான் வாழ்க்கையில. நீ அவன் பேரோட முன்னாடி 2 வார்த்தை எடுத்து சாச்சான்னு கூப்பிட்டு அவன் பிபின்னு தானே கூப்பிடணும். அப்ப என்ன கூப்பிட்டான அப்படி இருக்கும், மாமான்னு கூப்பிடணும். உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன். வர மாமா. அண்ணா மாக்கா அப்பா அண்ணா சும்மா இல்லண்ணா உங்க பேர் இந்த அருணா எப்படி தான் இந்த பக்கத்து வீட்டு ஆயா மாதிரி நம்ம எங்க கிளம்பி போய் ஆண்ட எங்க பாரு அப்படியே வர வயல எனக்கு வெத்தலை பார்க்க வேண்டிய அது மாதிரி உன்ன வந்துட வேண்டியது. சோதிக்காதீங்க சோதிக்காதீங்க. ஒருத்தன் கிளம்பி போறானே எங்க போறேன் என்ன ஏது போறேன் அதெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது. வேதனையா இருந்தாலும் வேதனையா இருக்கு. அவ உன்னை லவ் பண்ணி சப்போர்ட் பண்ணி கியூட்டா அண்ணா அண்ணான்னு எவ்வளவு அழகா பண்ற, நீ ஏன் இப்படி பண்ற? எனக்கு இது சரியா பண்ணல. இதுதான் தவறான விஷயம். திடீர்னு வரும்போது பயமா இருக்குதுல்லமா, ஒரு அசிரி கேட்கும்போது ஐயோ அப்படின்ற ஒரு பயமா இருக்குல்ல, அதனால தான். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. நடுங்கிடுச்சு. தம்பி வெறும் காத்து மட்டும் தான், அப்புறம் கதையும் சொல்லுவே. நான் ஒரு தடவை இதுல போயிட்டு இருந்தேன், அப்ப நான் வந்து பார்த்தா டிங்கி 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 அப்ப ஏய் என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணல. அந்த பொண்ணு செருப்பு கைட்டு அடிச்சா அப்போ ஒரு பாட்டு டிங்கி டிங்கி டிங்கி. மட்டும் தானே அவங்க நடக்கல அப்பா இன்னும். மட்டும் வந்து அடிச்சாரு டிங்கி டிங்கி டிங்கி. இன்னைக்கு போட்ட புட்டு செருப்பு லெவலுக்கு வந்துருச்சடா. நாளைக்கு வந்தா குலக்கே சாக்கிடுவானே. பேசினே இருக்கிறான். எப்படா இவன் என்ன பட்டிமன்றத்துல இருக்கிறானா இல்ல வந்து பாட்டு பாடுறான்னு எனக்கு ஒரு டவுட். எனக்கு சரியா புரியல, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு ப்ளீஸ். அப்போ வந்து அப்படியே போனேன், போலீஸ் வந்து என்ன பிடிச்சாங்க. அப்ப போட்ல மோட்டர் திருடுற மாதிரி இருக்கான். ஓகே என்னடா ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். பூச்சிக்கொல்லி மருந்து பால்ட் ஆயில் அமைச்சிருக்காங்க. ஓ எனக்கு என்ன சப்பல் வந்திருக்கா? எவ்வளவு வாங்கலாம், அவன் எவ்வளவு வெறியா இருந்தானா செருப்பு அமைச்சிருப்பான். அவனுக்கு எவ்வளவு டார்ச்சர் பண்ணி இருந்திருப்பேன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? டேய் நீ சும்மாரா. சூப்பர். செருப்ப காமிக்கிறியா மக்கள் கிட்ட? உனக்கு ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட செருப்ப காமிக்கிற? போய் 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 இல்ல பா, சுத்தி கேமரா வச்சிருப்பாங்க. திமிரு பத்தியா? நீ நான் பழைய துணியை எடுத்து காமிச்சிட்டு இருக்க. நக்கல்யா அவனுக்கு. அபிஜித்தா? அபிஜித், இஸ் தட் யூ? இல்ல, எஸ், இந்த வாட்டி நான் இல்ல. ஒரே குழப்பமா இருக்குல்ல. ஆமா. அதை ஏன்டா இருக்கிற மாதிரியே சொல்றீங்க? அவன் எவ்வளவு மனசு கஷ்டப்படுவான். சரி அது தப்பாயிடும், அது தப்பாயிடும். இந்த செருப்பு போட்டுக்கோ, அது தூக்கி குப்பையில போடு. சோ